ஹே ஆல். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த ஒரு ரெக்கார்டிங்கில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னாக்கா, ஹவு திஸ் ஜெனிஏ லைக் ஏஐ ஏஜென்ட்ஸ் அது வந்து இந்த ஒரு டெவலப்மெண்ட் ஈகோசிஸ்டம் எப்படி மாற்றிடுச்சு, லைக் ஹவு டு ஏ ஃபீல் அபவுட் இட். ஸோ இப்போ முன்னாடிலாம் ஏதாச்சும் ஒரு மீட்டிங் நடக்க சொல்ல, மீட்டிங் இந்த சென்ஸ் லைக் எனி கான்ஃபரன்ஸ் ஆர் எனி ஹேக்கத்தான்ஸ் ஆர் சம்திங் ஃபோக்கஸ்டாக தே வில் பி ஹைலைட்டிங் ஆன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். எப்படி நம்ம ஒரு ஸ்கேலபிளாக சிஸ்டம் பில்ட் பண்ணலாம். நிறைய பேர் வந்து ஷோகேஸ் பண்ணுவாங்க, நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம், இப்போ காஃப்காவில் எங்களால் இப்போ எவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எங்களால் ஸ்ட்ரீம் பண்ண முடியுது. ஸோ இப்போ டிபியில் எங்களால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொண்டு வர முடிச்சு, நாங்கள் இந்த மாதிரி டேட்டாலாம் ஈஸியாக மைக்ரேட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். லைக் மோஸ்ட்லி லைக் வித் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். பட் ஒரு லாஸ்ட் டூ இயர்ஸ் ஆஃப் லைக் லைக் இல்லாட்டி 1.5 வருஷமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மோர் ஆஃப் ஒரு ஏ ரிலேட்டட் அண்ட் ஜெனிஐ சம்மந்தமாகவே இருக்குது. எய்தர் இட் வில் லைக் ஏ சாட் போட் ஆர் சம்திங். அந்த மாதிரி தான் இந்த ஒட்டுமொத்த விஷயங்களுமே நடந்துகிட்ருக்கு. ஸோ நான் அஸ் இண்டிவிஜுவல் லைக் ஐ பார்ட்டிசிபேட்டட் இன் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் இந்த கம்யூனிட்டிஸ், எல்லாமே ஒவ்வொரு கம்யூனிட்டி. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ஐட்டம்ஸ் லைக் நீங்கள் கனியம் காஞ்சிலக்கு அதை தவிர்த்து நீங்கள் மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா தே ஆர் ஐ மீன் கைண்ட் ஆஃப் புஷிங் ஆர் லைக் how to say கொஞ்சம் இந்த ஏஐ பற்றி கொஞ்சம் அதிகமாக விழிப்புணர்வு கொண்டு வராங்க. ஓகே, ஸோ விழிப்புணர்வோட லைக் தே ஆர் கைண்ட் ஆஃப் லைக் அடாப்டிங் டு திஸ் ஒன். ஸோ இப்போது எஃப்எஸ்எஃப்டின்னு விட்டுருங்க, எஸ்எஃப்எல்சி அதெல்லாம் தவிர்த்து மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஏஐ ரிலேட்டடாக தான் மற்ற எல்லாமே இருக்கும். இப்போ நீங்கள் பில்ட் ஒன்றுன்னு பார்த்தீங்கனாலுமே ஸோ மெனி பீப்புள் ஆர் கம்மிங் அண்ட் பில்டிங் அ கிரேட் ஸ்டப்ஸ், தட் இஸ் வெரி மச் வெல்கம். பட் ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1.5 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் தேர் ஏபிள் டு கிரியேட் ஏ குட் ஒர்க்கிங் ப்ரோட்டோடைப். அது பாசிபிளானு கேட்டிங்கனாக்கா பாசிபிள் தான், பட் வித் திஸ் ஏஐ ஸ்டஃப். பட் தட் இஸ் ஆக்சுவலி அகைன் தீஸ் ஆர் லைக் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் சம் ஐட்டம்ஸ். இதெல்லாமே எனக்கு என்ன ஒரு மாதிரியான பிம்பம் கொடுத்துச்சு. இப்போ ஏஐ ஏஜென்ட்ஸ்னால் நான் இப்போ நீங்கள் இன்டர்நெட்டே பார்த்தீங்கன்னா கூட நான் ஏஐ ஏஜென்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன், நீங்களும் க்ரியேட் பண்ண விருப்பப்படுறீங்களா, ஏஐ ஏஜென்ட் வந்து போட்டிங்கனாக்கா எல்லா ஒர்க் ஃப்ளோவுமே இதுவாயிரும், வேறு எந்த பிரச்சனையுமே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சில பேர்லாம் வந்து என்கிட்ட 9 ஏஜென்ட் இருக்குது, 10 ஏஜென்ட் இருக்குது, நான் அதே டீமாக வச்சு ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஃபைன். பட் இப்போ அந்த ஏஐ ஏஜென்ட்டுக்கு எப்படி என்ன வேலை செய்யணும்னு அதுக்கு எப்படி தெரியும்? லைக் ஹூ வில் டெல் ஆக்சுவலி? இப்போ ஆல்ரெடி என்ன ஒரு பிம்பம் வருதுன்னா, இப்போது எல்எல்எம்ஸ்னா ஒரு ஸ்மார்ட் கால்குலேட்டர்ஸ்னா லைக் ஏஐ ஏஜென்ட்ஸ்லாம் லைக் அதெல்லாம் தனித்தனியாக அதுவே பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் இருக்கிறது. ஆனால் அது நிஜமாலே உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தெரியல. ஸோ இந்த ஒரு எண்ணம் தான் ஃபஸ்ட்டு என்கிட்ட இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமாக கொஞ்சம் கொஞ்சமாக நகரணும். ஸோ எங்கிட்டு போனாலும் அவங்க ஷோகேஸ் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த இப்போ ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸை ஒட்டியே தான் இருக்கும். என்ன பண்ணுவானுங்க, ஒரு நேச்சுரல் லாங்குவேஜில் இப்போ நீ டெக்ஸ்ட்டு கொடுப்பா, நான் டெக்ஸ்ட் கொடுத்தேன்னா நான் உனக்கு எஸ்கியூலாக மாற்றி தரேன், இல்லாட்டி செமாண்டிக் சர்ச்சு, அது உனக்கு இல்லை ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்னா இப்போ நீங்கள் படம் பார்க்குறீங்க, அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரியே இந்த படம் பார்த்தீங்கன்னா இன்னொரு படமும் உங்களுக்கு பிடிக்கும். இப்போ யூடியூப் சஜஷன்ஸ்லாம் வருதுல்ல, அதெல்லாமே ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ஸ் தான். இந்த நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி ஸ்பாட்டிஃபையாக இருக்கட்டும், எதில் இருந்தாலும் ஓகே உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிக்குதா, ஸோ அப்போ இந்த பாட்டு உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல. ஸோ எல்லாமே ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ஸ் தான். அதெல்லாமே ஆல்ரெடி நிறைய வேறு அல்காரிதம்ஸில் ரூல் பேஸ் அல்காரிதம்ஸ் சால்வ் பண்ணிட்டாங்க. பட் இப்போ வந்து அகைன் ஜெனிஐ மூலியமாக எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆப்பிள் நான் ஆல்ரெடி கத்தி வச்சு கட் பண்ணிட்டேன், நீ இப்போ எப்படி வால் வச்சு கட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அண்ட் தென் கோட் சர்ச், எக்ஸ்ப்ளனேஷனு, கம்பெனி பாலிசிஸு. இப்போ நீ வந்து அந்த கம்பெனி பாலிசிஸ் பிடிஎஃபாக இருக்க சொல்ல நீ எடுத்து அப்லோட் பண்ணிக்கோ, அப்புறமா நீ என்கிட்ட கேள்வி கேட்டேன்னா நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் டூ ஐ ரியலி நீட் இட்? ஏன்னா இப்போ நான் அஸ் அ சாஃப்ட்வேர் டெவலப்பராக நான் எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னாக்கா, டூ ஐ நீட் டு டூ த ட்ரேட் ஆஃப். இப்போ நான் ஒரு எல்எல்எம் ஃபஸ்ட்டே பெரிய எல்எல்எம் எனக்கு தேவை. அது தேவைன்னா எதர் ஐ நீட் டு பை ஒன் குட் இன்ஃப்ரா பை பண்ணோன்னா லைக் ஐ நீட் டு ஸ்பெண்ட் மணி, ஆர் எல்ஸ் ஐ நீட் டு பை எ சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரம் எனி ஆஃப் தி மெம்பர்ஸ் லைக் ஓப்பன்ஏஐயோ இல்லாட்டி வேறு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி காசு வாங்கி இது பண்ணோம். அப்படி வாங்கி பண்ணி அண்ட் தென் ஐ நீட் டு டிஃபைன் திஸ் ரேக் சிஸ்டம், வெக்டார் டிபிக்கெலாம் கண்டெக்ஸ்ட் கொடுத்து ஐ கேன் பில்ட் ஏ ஸ்டஃப். அதுக்கப்புறமாக்க அதில் போய் கேள்வி கேட்கலாம். அதுக்கு நான் நார்மலாகவே எடுத்துக்கொண்டு போய் படித்து போட்டுருவேனே, இல்லாட்டினா நார்மலாகவே ஒரு பிடிஎஃப்ல இருக்குது அப்படின்னாக்கா நான் ஓப்பன் பண்ணி படித்து போட்டுருவேன். நான்
அதுக்கப்புறமாக நான் அதில் கொண்டு போய் ஃபைன் டியூனிங் பண்ணி எனக்கு நல்லா வந்து ரிசல்ட் வர்றது, இட்ஸ் ஃபைன், அக்ரீட். இட்ஸ் நாட் லைக் ஓகே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல. பட் இஸ் இட் ரியலி ஒர்த் ஃபார் தி ஸ்டஃப் தட் வி ஆர் புட்டிங் இன்? ஸோ அது ஒன்று. அப்புறம் பிளாக் ரேட்டிங் அசிஸ்டன்ட் இருக்கிறதுலே ஒரு ஒஸ்டான ஐட்டம்னா அந்த பிளாக் ரேட்டிங் அசிஸ்டன்ட் தான் நான் சொல்லுவேன். பிளாக்குங்கிறதே ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய எண்ணங்கள், அவங்க எப்படி எழுதுறான், அவனுடைய தாட் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறதான். அதுலேயும் ChatGPT எடுத்து யூஸ் பண்ணி பிளாக் எழுதுனாங்கன்னா அது நான் ChatGPT படிச்சுட்டு போயிடுவேன். லைக் வை டு ஐ நீட் டு கம் இன் டு their பிளாக். அண்ட் தென் ட்ரிப் அண்ட் ஐட்டனரி பிளானர் ஒரு கிளாசிக்கலான எக்ஸாம்பிள். இப்போ நீங்கள் எந்த கூகுள் டெஃபஸ்ட் போனீங்கனாலும் யாராச்சும் ஒருத்தங்க அந்த கூகுள் ஏடிகே டெவலப்மெண்ட் கிட்ட வச்சு இந்த ட்ரிப் அண்ட் ஐட்டினரி பிளானர் கொடுத்துருவாங்க. இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு ஏஜென்ட் இருக்கு, இதை வச்சு என்னால் பிளான் பண்ணிட முடியும்னு சொல்லுவாங்க. நான் இப்போ ஒரு ஊருக்கு போகிறேன்னா நான் ஃப்ரெண்டு கிட்ட யாராச்சும் போனவன்ட்டு கேட்பேன், எவ்வளோ இப்போ ஆல்ரெடி நிறையவே இருக்குது, இப்போ ட்ரிப் அட்வைசர்னு இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நான் அதெல்லாமே விட்டுட்டு லைக் வை டு ஐ நீட் டு டூ திஸ், அவ்வளோ இல்லாமையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தாட் ப்ராசஸ் இருக்கும். அகைன் இட்ஸ் சால்விங், அக்ரீட், பட் டு ஐ ரியலி நீட் இட்? ஸோ இதான் ரியலான யூஸ் கேஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிடையாது. அண்ட் தென் அது எல்லாமே எப்படி ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னா எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே பண்ணிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரொஜெக்ட் ஆகுது. பட் அகைன் ஹூ கிவ்ஸ் த கண்டெக்ஸ்ட்? ஸோ இது வந்து ஒரு சைடு இருக்க சொல்ல, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னாக்கா பீப்புள் ஆர் மேக்கிங் மணி வித் டிஃப்ரெண்ட் ஸ்டஃப். இப்போது ஃபஸ்ட் இருக்கிற சிம்பிள் வந்து ஃபயர் பேஸ் ஸ்டுடியோ, இவன் வந்து ஃபயர் பேஸ் ஸ்டுடியோ. அப்புறமா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூகுள் ஏடிகே கிட்ட, இது கிளாடு, இது கிரோ, இது அமேசானுடையது, இது ஆந்த்ரோபிக் உடையது. இவனுங்களும் பார்த்தீங்கன்னாக்கா ஓகே இந்த இது யூஸ் பண்ணிக்கோ, இன்னும் கொஞ்சம் நல்லா வேணும்னா பைசா கட்டு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இட் ஒர்க்ஸ் ஃபைன், இட் ஹெல்ப்ஸ், அக்ரீட். பட் நம்ம எந்த மாதிரியான ஒரு அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம், எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியாக தான் இருக்கிறது. ஏன்னா இப்போ நீங்கள் இந்த கூகுள் ஏடிகா கிட்ட அதெல்லாமே பார்த்தீங்கனாலுமே தேர் கோயிங் டு கிவ் அன் அப்ட்ராக்ட் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி கூட கொடுத்துருவான். அந்த ஃபங்க்ஷனை நீ கால் பண்ணால் போதும், அது எல்லாமே அவனே நடத்திக்கும். ஸோ பட் அந்த ஜாய் ஆஃப் ப்ரோக்ராமிங் ஆர் லைக் தி ஜாய் ஆஃப் கிரியேட்டிங் ஒரு இன்ட்யூட்டிவ் ப்ராடக்ட் ஆர் சம்திங், அது மிஸ் ஆகுதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அண்ட் தென் இப்போ நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் மீட்டப்ஸு இல்லாட்டி ஸ்டார்ட் அப்ஸ் கம்பெனிஸுமே பார்த்தீங்கன்னா கூட இப்போ இந்த மாதிரி இறங்கிட்டாங்க. எப்படின்னாக்கா நீங்கள் ரெக்குயர்மெண்ட்டும் மட்டும் கொண்டு வா, நான் உனக்கு MVP மட்டும் செஞ்சு தரேன், MVP நான் வந்து ரெப்ளிட்டி இல்லாட்டி லவபிள் அந்த மாதிரி போட்டால் செஞ்சு தரேன். ஸோ இட் வில் பி நைஸ் ஃபார் யூ, நீங்களே எடுத்துக்கலாம், ஆனால் அதுக்கப்புறமா நீ தான் டெவலப் பண்ணிக்கணும். இந்த MVP பண்ணி கொடுக்குறதே தேர் லைக் சம் ஸ்டார்ட் அப்ஸ். அண்ட் இப்போ இன்னொன்று என்னதுனாக்கா அந்த LLM மாடல்ஸ் எல்லாமே லைக் வி கான் கோ ஹெட் அண்ட் கிரியேட் அன் LLM மாடல் பை அவர் செல்ஃப், லைக் தட் வில் பி காஸ்ட்லி. ஒரு தனி மனிதனால் அதெல்லாமே பண்ண முடியாது. இப்போது அதே மாதிரி இப்போ எல்லாருக்கிட்டையும் ஜிபி மிஷின்ஸ் இருக்குன்னு சொல்லவும் முடியாது. இப்போ என்கிட்ட ஜிபி மிஷின்லாம் கிடையாது. ஸோ நான் வந்து ஓட்டணும்னா நான் சிபியில் தான் என்னால் ஓட்டி ஆக முடியும். ஸோ அப்படி இருக்க சொல்ல இது வந்து இன்னொரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறாங்க. ஸோ அகைன் திஸ் இஸ் நைஸ் ஒன். லைக் எப்படின்னாக்கா ஒரு VPS சர்வர் லைக் சம் சர்வரை வாங்கிட்டு அது எல்லா மாடல்ஸும் போட்டு அது ஒரு சர்வீஸாக கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் உலகமாக பார்த்துனீங்கனாலும் அப்படி தான் கொடுக்குறான். அதே மாதிரி இப்போ OpenAI க்ளவுடுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதுவுமே அப்படி தான் கொடுக்குறான். எனிதிங் LLM அந்த மாதிரி எல்லா கம்பெனிஸுமே இந்த இதான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒன் பார்ட் ஆஃப் தி ஐட்டம். அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா நோ கோட் லோ கோட் AI அசிஸ்டட் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ இப்போ இந்த NE10 ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் NE10னா இட்ஸ் அ நைஸ் ப்ராடக்ட். இந்த டைமில் நல்லா வந்து அவங்க வந்து நல்லா மார்க்கெட்டை பிடிச்சிட்டாங்க. பட் அகைன் நீங்கள் அதுலேயுமே பார்த்தீங்கன்னாலும் லைக் யூ நீட் டு ரைட் லாஜிக்ஸ். அந்த லாஜிக்ஸ் நம்ம எப்படி எழுதுவோம் அப்படிங்கிறது இட்ஸ் அகைன் ஏ கேள்விக்குறி. ஸோ ஃபார் யுவர் ஸ்மால் பிஸ்னஸ் அந்த டைமில் ஃபைன், பட் ஃபார் அ டெவலப்பர் வி ஷுட் பி திங்கிங் ஹவு டு வி யூஸ் இட், இஸ் இட் ஹைப். இப்போது இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த ஈக்கோ சிஸ்டமில் இப்போ நடந்துகிட்ருக்கு. இப்போ லாஸ்ட்டாக நடக்கக்கூடிய எல்லா மீட்டிங்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்குது. ஸோ இது நிஜமாலே இது வந்து தேவைதானா, லைக் இல்லாட்டி நம்ம கொஞ்சம் லேகிங்காக இருக்கோமா, லைக் இல்லை ஏஜென்ட்டே ஆல்ரெடி எல்லாமே பில்ட் பண்ணுதா அப்படிங்கிற கேள்விகள் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஏன்னா எல்லாருமே இந்த ஏஜென்ட்டுக்கு ரெண்டுமே ஃபஸ்ட் வேறு, ஏஜென்ட் வேறு, ஏஜென்ட்டுக்கு ஏங்கிறது வேறு. ஸோ அது எல்லாமே எப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ ஏன்னா இப்போ நம்ம ரொம்ப நாளாக இந்த ஆட்டோமேஷன்ஸ் இருந்து நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் ஒரு ஏபிஐ நான் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு வெதர் டீட்டெயில்ஸ் எடுக்கிறதுக்கு கன்சிடர் லைக் ஐ எம் ரைட்டிங் ஒன் ஃபங்க்ஷன்.
ஓப்பன் வெதர் மேப்லேருந்து அந்த டீட்டெயில்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன், எனக்கு கிடைக்கிது. ஃபைன். அந்த ஃபங்க்ஷனுக்கு ஐ நீட் டு கிவ் அன் இன்புட். இந்த இன்புட் வந்து இட் கேன் பி லைக் ஏ சிட்டி நேம், லைக் சென்னை ஆர் திருநெல்வேலி ஆர் வாட் எவர். அந்த நேமை கொடுக்கறது ஒரு டெவலப்பரோட வேலை. அந்த நேமை கரெக்டாக கொடுக்கணும். ஸோ அந்த இன்புட் ஆர் லைக் திஸ் இன்டென்ட் டு ரன் திஸ் பர்டிகுலர் ப்ரோக்ராம், அதை என்னால் பண்ண முடியாது. அந்த ஃபங்க்ஷனாலிட்டி என்னால் எழுதிட முடியும், பட் ஐ கான்ட் கிவ் தி இன்டென்ட். இந்த இன்டென்ட் வந்து என்னால் இன்னொருத்தனை நான் டெவலப்பருக்கு என்னால் இந்த ஈஸியாக அந்த ஆக்சஸ் கொண்டு போய் சேர்க்க முடியல. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஏபிஎஸ் மாதிரி போட்டு இந்த ஏபிஐ கால் பண்ணனா இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும், இந்த ஏபிஐக்கு நீங்கள் கரெக்டாக பேராமீட்டர் கொடுத்தனாக்கா ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். இப்போ நான் இந்த ஒரு எல்எல்எம் ஒரு ஏஐ ஏஜென்ட்டை எப்படி பார்க்குறேன்னா, இட் இஸ் ஏபிள் டு கிவ் த இன்டென்ட். இப்போது அந்த ஒரு எல்எல்எம் மாடல் மாதிரி நான் வச்சுக்கிட்டு அந்த எல்எல்எம் மாடல்கிட்டேருந்து அதுக்கு அடுத்து போகுதுன்னா வாட் எவர் தி யூசர் மைட் பி த கொரி. இப்போ நான் வந்து என்னுடைய கமோடிட்டி ப்ரைஸ் வந்து என்னுடைய ஃபங்க்ஷனாலிட்டி வந்து என்ன வச்சுருக்கேன்னா, கன்சிடர் ஐ எம் ஸ்டோரிங் கமோடிட்டி ப்ரைஸஸ் லைக் ரைஸ் 90 rupees, 1 kg ரைஸ் 90 rupees அப்படிங்கிற டேட்டா என்கிட்ட டிபியில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது கேட்டாங்கன்னா ஃபெச் பண்ணி கொடுக்கறதுக்கு ஐ எம் ரெடி. பட் இப்போ யூசர் வந்து ஒருத்தர் கேட்குறாரு, எனக்கு 1 கிலோ ரைஸ் வேணும். 1 கிலோ ரைஸ் எவ்வளோ? 2 அரை கிலோ ரைஸ் கொண்டு வா. 3மே ஒரே கொரி தான், பட் அதனுடைய சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இஸ் டிஃபரெண்ட். இட்ஸ் நாட் லைக் அன் எக்ஸாக்ட் இன்புட் தட் ஐ வாண்டட் ஃபார் திட் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனுக்கு என்ன வேணும்? ரைஸ் 1 kg, கமோடிட்டி நேம், குவான்டிட்டி, அதுதான் அதுக்கு வேணும். ஸோ அந்த இதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு this LLM is very helpful. So that's how we are converting like the user query. அது என்ன கொடுக்குறாங்க, LLM கிட்ட கொடுத்துட்டு அங்கிருந்து ஐம் கெட்டிங் தர் இன்டென்ட். அந்த இன்டென்ட்டை வந்து நான் டூல் கிட்ட கொடுக்குறேன். அப்படி கொடுக்க சொல்ல இட் இஸ் ஏ சூப்பர் பவர் ஆக்சுவலி. ஸோ நீங்கள் அந்த ஒரு கண்ணோட்டத்தில் நீங்கள் எல்லாத்தையுமே அப்ரோச் பண்ணிங்கன்னா அகைன் திஸ் வில் பி லைக் ஏ மேசிவ் ஹிட் மாதிரி இருக்கும் உங்களுக்கே. ஏன்னா இப்போது ஆல்ரெடி நம்ம டெவலப்பர்ஸ் எப்படி எழுதிருப்போனாக்கா, ஓகே லாஜிக் எழுதிட்டேன், ஓகே நான் ஹிட் பண்ணணும்னா லைக் யூ நீட் டு கிவ் திஸ் பர்டிகுலர் ஃபார்மேட் இன் திஸ் ஸ்டஃப் தான் கொடுக்கணும். ஸோ அதை அவனை வந்து ஒரு வரையறைக்குள்ளே நம்ம அடைக்கிறதுக்கு லைக் விபி எக்ஸ்போசிங் இட் இன் டேஸ் வேகர் ஏபிஏ சம்திங். ஸோ இந்த மாதிரி கொடுத்தா தான் ஒர்க் ஆகும், இல்லாட்டினா இல்லை அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா. இப்போ அந்த மாதிரி இல்லாமல் லைக் யூசர் கேன் கிவ் எனி இன்புட் தட் query கேன் பி கன்வெர்டட் இன்டு அன் ஆக்சுவல் இன்புட் ஃபார் தி இன் a required format for the particular function. அந்த ஃப்ளோ இதில் வந்துடுது. ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்டென்ஷன் ப்ளஸ் த ஸ்கிரிப்ட் யார் எழுதணும்? நீங்கள் தான் எழுதணும். இஸ் ஈக்குவல் டு ஏ ஏஜென்ட். ஸோ இது ரெண்டுமே இருந்தால் தான் ஐ கேன் கால் திஸ் அன் ஏ ஏஜென்ட். இது வந்து என்னுடைய தாட் ப்ராசஸ். இன்டென்ஷனுக்கு கொடுக்குறது யார்? அந்த எல்எல்எம். ஒட்டுமொத்தமாக யார் யூஸ் பண்ண போகிறா? யூசர். ஸோ இந்த ஃப்ளோ will be there. So it won't be like A agent வந்ததுனால ஓகே டெவலப்பர் எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணிருப்போது அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஸோ எனிவே someone there needs to be there to write the actual script or the actual logic. ஸோ அப்போ தான் அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணும். இன்டென்ஷன் ப்ளஸ் ஜென்ரலைஸ் ஸ்கிரிப்ட்னா அது இன்னும் சூப்பர். தட் லைக் மேபி சூப்பர் ஏ ஏஜென்ட் அப்படிங்கிற மாதிரி கூட கால் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஒட்டுமொத்த ஒரு தாட் ப்ராசஸாக நான் சொல்லணுங்கிறத ஒரு பதிவு பண்ணணுங்கிறத நான் விருப்பப்பட்டேன். ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் தட் ஐ சி இஸ் totally dependent on this AI stuff or like this AI model. They are calling themselves like AI engineers, but most என்ன பண்ணுறாங்கன்னா அந்த API கால் பண்ணுறாங்க. ஸோ they are like API callers. It is totally fine to write a wrapper on top of this LLM. It's totally fine to build a product on top of this LLM. That's all super fine, great, good job. But you are just calling an API and getting the result and does it bring the value? It brings the value. Agreed. But நம்ம இன்னும் கொஞ்சம் எப்படி வச்சுக்கணும்னாக்கா, how we can be a contributor. Like whether can I reduce this LLM size, whether can I create my own transformer, or like what other opportunities that I see here, like how can I automate my daily work.
ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் டாஸ்க் எடுத்துகிட்டு அந்த டாஸ்க் மட்டும் ஓகே இந்த டாஸ்க் என்னால் மட்டும் தான் செய்ய முடியுது, ஏன் செய்ய முடியுது, எனக்கு இந்த இதுக்கான கண்டெக்ஸ்ட் இருக்குது, இந்த கண்டெக்ஸ்ட் நான் அந்த ஏ ஏஜென்ட்டுக்காக லைக் அந்த வெக்டர் டிபி கிட்ட கொடுத்து இஃப் ஐம் ஏபிள் டு டூ என்னால் பண்ண முடியுமா, பண்ண முடியலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை அவுட் பண்ணிங்கன்னா தட் வில் பி லைக் மச் மோர் லேர்னிங் அண்ட் இட் வில் பி நைஸ். ஸோ நீங்கள் அந்த அந்த இடத்த நோக்கி நகர்ந்தீங்கன்னா இட் வில் லைக் சூப்பர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ அஸ் வெல் அஸ் டு தி என்டையர் கம்யூனிட்டி. ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸ் இப்படி தான் போகுது. ஸோ ஃபியூச்சரும் பார்த்தீங்கன்னாக்கா இதை நோக்கி தான் போகும். ஸோ ப்ளீஸ் ட்ரை இட் அவுட், experiment, but it is not like a totally replacing a developer or something. Someone is write the code, the intention is given by the model. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் ஆர் லைக் இஃப் யூ வாண்ட் டு டிபேட் சம்திங் கமெண்ட்ஸில் போடுங்க, இல்லாட்டினா வி கேன் டிஸ்கஸ். ஸோ நன்றி, வணக்கம். வேறு இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை பார்ப்போம். பை ஆல்.